எனது அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. விசிகே கட்சியை சேர்ந்த திரு தயா நெப்போலியன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திரு ஆதவ் அர்ஜுன் உங்க கட்சியை விட்டு முழுமையா வெளியே போயிட்டார். ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க அவரை நம்பி இவ்வளவு தூரம் உங்க கட்சியில இருந்தாரு. இப்போ உங்க கட்சியை விட்டு முழுமையா வெளியே போயிருக்காரு. அதிமுக கட்சிக்கு போவாரா இல்ல விஜய் கட்சியான டிவிகே கட்சிக்கு போவாரா? இல்லை, அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிவிட்டார். அவரை பற்றி நாம் பேசுவது சரியாகாது. எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு நான் தலித், ஒரு தலித் அல்லாதவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை உள்வாங்கி தலைவருடைய தலைமையை ஏற்று இணைந்திருக்கிறார். அதை தலைவர் அவர் வரவேற்றார். அவருக்கான ஒரு முக்கியமான பொறுப்பை அளித்தார். ஆனால் அரசியல் களம் என்பது ஒரு நிகழ்வு சுழிவான ஒரு களம், ஒரு சகிப்புத்தன்மையோடு களமாட வேண்டிய ஒரு களம். வெறுமனே நம்முடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து கட்சியின் கருத்தாக பிரதிபலிக்கக்கூடாது. நம்முடைய கருத்தாக கூட இருந்தாலும் நம் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிற பொழுது அந்த கருத்து நம்முடைய கட்சியின் கருத்தாகவும் வெளியில் பகிரப்படும். அப்போ இருக்கும் பொழுது நாம் சில கருத்துக்களை கட்சி நலன் கருதி சில வெளிப்படையாக சொல்லக்கூடாது. ஆனால் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவே குறிப்பாக திமுக கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அது கருத்து, ஒவ்வொருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அந்த கருத்து சுதந்திரம் நம்முடைய கட்சியிலும் இருக்கிறது. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. கருத்து சுதந்திரக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறக்கூடாது. ஏன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமையில் ஒரு பங்காளராக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி. அப்போ அந்த திமுக கூட்டணி என்பது விடுதலை சிறுத்தைகளும் ஒரு பங்காளர். அதில் எப்படி கம்யூனிஸ்டுகள் ஒரு பங்காளரோ, எப்படி காங்கிரஸ் ஒரு பங்காளரோ அந்த கூட்டணியில், அந்த கூட்டணி மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவதற்கு எல்லோருடைய பங்கும் முக்கியமானது. அப்போ இதை நாம் ஒரு கூட்டணியை எதிர்த்து ஒரு சொல்லாடல் சொல்கிற பொழுது அது யாரை யாரை பாதிக்கும், குறிப்பாக கூட்டணியின் தலைமையை பாதிக்குமா, கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களை பாதிக்குமா, கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைப்பார்கள், நாம் தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து விட்டு போகிற போக்கில் போகலாம். அது தலைமையை பாதிக்கக்கூடாது, கட்சியை பாதிக்கக்கூடாது, கட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை கேள்வி உள்ளாக்கக்கூடாது. அப்படிதான் நம்முடைய கருத்துக்களாக இருக்கணும். ஆனால் மதிப்புக்கு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கருத்துக்கள் எல்லாமே கட்சியை கேள்விக்குறியாக்குகிற கருத்தாக, கட்சியினுடைய நலனை சீர்குலைக்கிற கருத்தாக பதிவு செய்யப்பட்டதுதான் நம்ம தலைவர் நீண்ட நெடிய ஒரு நேரத்துக்கு பிறகுதான் அந்த இடைநீக்கத்தை அறிவித்தார். 2-3 தொடர் நிகழ்வுகளாக அவர் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக, கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தலைமையினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் சில கருத்துக்களை பேசுகிற பொழுது தலைவர் ஒவ்வொன்றுக்கும் தன்னுடைய கருத்தை பதிவு பேசக்கூடாதுன்னு சொல்லி செய்கிறார். ஆனால் அதையும் மீறி அவர் மீண்டும் மீண்டும் பேசுகிற பொழுது ஒரு கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை நாம் கட்சியை விட்டு 6 மாத காலம் இடைநீக்கம் செய்கிறோம். இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகும் மீண்டும் அவர் தன்னுடைய கருத்தில் நான் வலிமையாக இருக்கிறேன் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இது அவருடைய ஸ்தர்த்தனமையை, அவருடைய சொல்லுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறார். ஆனால் அது ஒரு தலைமையின் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கும். நான் சொன்ன கருத்து நிலைப்பாடாக உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னால், அந்த நிலைப்பாடு தலைமைக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலனுக்கு எதிராகவும் இருக்கிற பொழுது அதுக்கு நாம் சமரசமாகணும். நாம் ஒரு கட்சியை சார்ந்து நிற்கிறோம், ஒரு அமைப்பை சார்ந்து நிற்கிறோம். இப்போ அந்த அமைப்பினோடு நாம் பயணிக்கணும். அமைப்பை தாண்டி நிற்கணும்னு சொன்னால் நான் கட்சி விட்டு வெளியே போயிடணும். வெளியே போயிட்டு தனிப்பட்ட முறையில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தால் நாம் யாரும் கேள்வி கேட்க போவதில்லை. ஆனால் கட்சியின் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு சில கேள்விகளுக்கு இருக்கிற பொழுது இந்த நடைமுறைகளை நம்ம கட்சி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. அதனிடத்தில் இடைநீக்கம் செய்தும் அவரே விருப்பப்பட்டு இன்னைக்கு கட்சியை விட்டு நான் போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. கட்சியில் மீண்டும் இணைவராக இருந்தால் தலைவரோட மீண்டும் அதற்கான காரணங்களை சொல்லலாம். இதேமாரி நான் சொன்ன காரணம் இதுவாக இருக்கிறது, வருங்காலங்களில் இதேமாரி தவறுகள் நடக்காத நான் கட்சியினுடைய தலைமையை பின்பற்றுவனாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அவர் நேர் எதிராக கட்சி விட்டு வெளியேறிவிட்டார். அதனால் அதை பற்றி நாம் பேசுவது என்பது இனிமேல் சரியாக இருக்காது. அவர் எந்த கட்சிக்கு போனால் அவருடைய சுய விருப்பம் அது நாம் இனிமேல் பேச முடியாதுல்ல. அவர் நம்ம கட்சிக்கு எதிராக ஏதோ பேசினால் அதை நாம் விமர்சனம் செய்யலாம். இப்போ கட்சிக்கு எதிராக அவர் எதுவும் பேசாத போது நாம் அவரை பற்றி பேசுவது என்பது அவரை மீண்டும் நாம் அவரை வளர்த்து விடுவது போல் ஆகிவிடும். அதனால் அதை நாம் அமைதியாக இருப்பது தான் நல்லது. திருமாவளவன் கூடயே இருந்து ஆதவ் அர்ஜுன் அவரோட நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்ல? யாருடைய நம்பிக்கையை உடைச்சாரு? திருமாவளவனை நம்ப வச்சு ஆதவ் அர்ஜுன் ஏமாத்தி. தலைவர் என்பவர் எல்லாத்தையும் நம்புவார்.
தலைவர் என்பவர் ஒருத்தன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய செயல்பாடு இருக்கிற பொழுது தலைவர் நம்பி தானே ஆகணும். ஒரு தலைவர் என்பவர் யார் எல்லாத்தையும் அரவணைக்கணும்ல. ஒவ்வொரு வருபவன் எல்லாத்தையும் அவர் ஒரு எதிரான கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாதுல்ல. அவனுடைய நோக்கம் தீயதாக இருந்தாலும், அவருடைய நோக்கம் வேறு எதுவாக இருந்தாலும், தலைவர் பார்க்கிற விதம் என்பது அவர் பார்க்கிற விதம்னு பார்க்க முடியாதுல்ல. அதனால ஒரு நான் தலித் விடுதலை கட்சிக்குள் வரார் அப்படிங்கிறப்ப அதை அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து அதற்கான பொறுப்புகளை தருகிறார். சில செயல் திட்டங்களை கொடுக்கிறார். எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு செயல் திட்டம் இருக்கும். ஒவ்வொரு துணை பொதுச் செயலாளருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு வழிகாட்டுதலை தருவார். அதே மாதிரி அவருக்கும் ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். அவர் கட்சி நிர்வாகம் இருப்பதால் அந்த வழிகாட்டுதலை தலைவர் தந்தார். ஆனால் நீங்கள் சொல்கிற பொழுது டேட்டாஸ் தான் என்னுடைய சில தகவல்கள் எல்லாம் அவரிடம் இருக்கிறது. அது அவர் தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் நாகரிகம். சில தகவல்கள் என்பது சேர்க்கை கட்சியோட டேட்டாஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னு அதுதான் அந்த தகவல் வேற ஒரு யூடியூப் சேனல் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கௌதம் சென் அவர்கள் அவருடைய பார்வை என்ன, அவர் கட்சியை விட்டு நீக்கி விட்டார், வெளியேறி விட்டார். அப்படி இருக்கும்போது அவர் கட்சியினுடைய தரவுகளை எல்லாம் கையில் வைத்திருக்கிற போது அது அவர் தவறாக பயன்படுத்தக்கூடும். இதனால் அதை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்கிறார். அவர் அதுக்கான வேலை திட்டங்களை செய்யணும். இப்போ விடுதலை சிறுத்தை விட்டு நீக்கிய பிறகு விடுதலை சிறுத்தைகளிடமிருந்த பெறப்பட்ட அனைத்து தகவல்களையும் திரும்ப ஒப்படைப்பு தான் நாகரிகம். அதை அவர் செய்வார் என்று நம்புவோம். உங்கள் கட்சியோட டேட்டாஸ்லாம் அவர் தான் வச்சிருக்காரா? இல்லை, கட்சியோட டேட்டாஸ்லாம் இல்லை. அது நம்ம பொறுப்பாளர் நியமனத்தில் அவருடைய பங்கு இருந்துச்சு. அவங்க கட்சிக்கு துணையாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் தலைவரும் முழு மனதோடு அவர்கள் அந்த செயல்படலாம் என்று சொல்லி சில தரவுகளை அவர்களிடம் கொடுத்துருக்கிறார். அதான் இப்போ கட்சி விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போ திரும்பினா மீண்டும் கட்சி சம்மந்தமான எல்லா பேப்பர்லையும் கொடுத்தாரு ஆகணும். அது கொடுக்கணும். அதுதான் சரி. சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்ல, அமைச்சர் பேரு தலைவர் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்தது உண்மை என்று சொல்றாரு. அது உண்மை இல்லை. அப்படியெல்லாம் யாரும் அழுத்தம் கொடுத்து அதை உள்வாங்கி அதன்படி செயல்படக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் அல்ல. அது திமுக தலைவருக்கே நல்லா தெரியும். தலைவர் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் அந்த நிலைப்பாட்டிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் வழுவ மாட்டார். இது அப்படி சொல்வது என்பது முற்றிலும் தவறான ஒன்று. அப்படி ஒரு கற்பனையின் அடிப்படையில் ஒரு தலைமையை உள்ளாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பேசுகிற பேச்சாகத்தான் நான் நம்ப முடியும். ஆதவர்ஜன் அவர்கள் தலைவர் கூட இத்தனை ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் பழகியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர் எத்தனை இடம் அவர் சொல்லி எங்கள் தலைவர் கேட்டிருக்கிறார் என்று அவர் சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் எங்களுடைய தலைவர் யார் சொல்லும் கேட்க மாட்டார். அவர் மனதில் எது சரின்னு படுதோ, சரின்னு படுறப்போ தான் அதற்கான நடவடிக்கையில் இறங்குவார். தப்புன்னு படுதுன்னா அது யார் சொன்னாலும், முதலமைச்சர் இல்லை, யார் கும்பம் சொன்னால் கூட அதை கேட்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் அல்ல. அதனால் அதெல்லாம் பொய்யான தகவல்கள். அப்படி ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னால் அது முற்றிலும் தவறானது. அப்படியெல்லாம் ஒருவர் சொல்லி அந்த சொல்லின் மூலம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் எங்கள் தலைவருக்கு இல்லை. கட்சி நலன் கருதி கட்சியின் விதிகளை மீறுகிற பொழுது இந்த கட்சி தலைமை எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அதுதான் அந்த முடிவு நாம் ஏற்கனவே எடுத்தது. இப்போ ஒரு கட்சியில் இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே நம்ம வேறு மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம்.